ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் 100 கொடுத்து இந்த JBL ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்திருக்கான். மேலே உள்ள கவரில் வெறும் ஸ்பீக்கர் மட்டும் தான் இருந்துச்சு. அதனாலே பெருசாக யாருமே வாங்கவே இல்லை. ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சார்ஜும் 3% காட்டுது. ப்ளூடூத் ஆன் பண்ணாலும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தா கனெக்டே ஆகலை. இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் இருக்குது. நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்ஸ் கனெக்ட் ஆன மாதிரி ஹெட்ஃபோன் சிம்பிள்லாம் காட்டுது. ஆனால் பாட்டு போட்டோம்னா அதில் கேட்கவே மாட்டேங்குது. இப்போ தான் தெரியுது இது ஏன் சந்தைக்கு வந்ததுக்குன்ட்டு. தெரிகிறதா? பழைய மாடலில் நிறைய ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நாள் சும்மா கிடந்ததுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள். உள்ளே பூச்சி கிடக்கு, அது உயிரோட கிடக்கு. இதை தகுந்தா உள்ளே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் கழட்டினா தான் உள்ளே ஏதாவது ரிப்பேர் ஆகான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். போர்டை தனியாக கழட்ட முடியாது போலயே, பசை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. உள்ளே ஏதாவது உடஞ்சிருக்கா இல்லை வெடிச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. பக்கத்தில் வாங்க. இது பேர் என்னன்னு தெரியல. இது வந்து கலந்து இருக்குது. இதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி பார்ப்போம். இது வந்து லூஸாக இருக்குது. நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அதில் சால்ட்ரிங் பண்ணிக்குவோம். இப்படி சால்ட்ரிங் பண்ணுறது சரிப்பட்டு வாங்கல. நம்ம போர்டை தனியாக கழட்டிட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணி பார்ப்போம். போர்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகுது. இப்போ பார்க்கும்போது தெளிவாக தெரியும் இந்த இதுதான் உடஞ்சிருக்கு. இது தனியாக எடுத்துட்டோம். எதுக்காகனா ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணும்போது ஒழுங்காகவே ஒட்டலை. அதனால் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். எல்லாம் மாட்டியாச்சு. நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சவுண்ட்லாம் கரெக்டாக தான் கேட்குது. இப்போ நம்ம பாட்டு போட்டு பார்ப்போம்.